சென்னை நந்தம்பாக்கம் பர்மா காலனியில் மகளிர் சுய உதவிக் குழுக்கு நடத்தி வரும் பெண்களை அவதூறாக பேசியதாக கூறி இருதரப்பினர் கடுமையாக தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது கதிரவன்? சென்னை நந்தம்பாக்கம் பர்மா காலனி பகுதியை சேர்ந்த லலிதா என்ற பெண் நந்தம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரில் பர்மா கண்ணன், அபே ரம்யா, மகாதேவி மற்றும் மணிகண்டன் என்கிற பாபு உள்ளிட்டோர் சேர்ந்து தனது வீட்டின் அருகே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னை தாக்கியதாகவும் தனது உறவினர்களையும் தாக்கி தங்களை மானபங்கம் படுத்தியதாக கூறி ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் நந்தம்பாக்கம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டார்கள். விசாரணையில லலிதாவும் அபே ரம்யாவுக்கு இடையே முன்விரோதம் இருந்ததாகவும் லலிதா என்பவர் அபே ரம்யாவை மற்றும் மகளிர் குழுவை பற்றி அவதூறாக பேசியதாக ஆடியோ ரெக்கார்டிங் ஒன்றை அபே ரம்யாவோட காட்டியதாகவும் அது தொடர்பாக லலிதாவின் வீட்டுக்கே சென்று அவரது ஆதரவாளர் சென்று அவரை ஆபாசமாக திட்டி அவரை அடித்து வீட்டையும் சூறையாடியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இது தொடர்பாக 2 தரப்பினருக்கு மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லலிதா மீது அவதூறாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அபே ரம்யா உள்ளிட்ட பெண்கள் மீது நந்தம்பாக்கம் போலீசார் தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தாக்குதல் நடத்திய பர்மா கண்ணன் மற்றும் மணிகண்டன் உள்ளிட்டோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. தற்போது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதில் அந்த அமுதாவையும் மற்றும் அவரது உறவினர்களையும் சில ஆண்கள் முடியை பிடித்து இழுத்து கீழே தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளும் அதே போல பெண்கள் மாறி மாறி தாக்கிக் கொள்ளக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உயர் அதிகாரிகள் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். வர்மா கண்ணன், மணிகண்டன் உள்ளிட்டோர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அரசியல் பிரமுகர் என்பதனால அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.